அமெரிக்கா, வெனிசுலா மீது அழுத்தத்தை அதிகரித்து வரும் நிலையில், வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ, ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினிடம் இராணுவ உதவி கேட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க அரசாங்கத்தின் உள் ஆவணங்களை மேற்கோள் காட்டும் தகவல்களின்படி, வெனிசுலாவின் பாதுகாப்பு ரேடார்களை நவீனமயமாக்குவதற்கும் இராணுவ உபகரணங்களை பழுதுபார்ப்பதற்கும் உதவி கோரி நிக்கோலஸ் மதுரோ விளாடிமிர் புடினுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்தக் கடிதத்தில் ஏவுகணை விநியோகத்திற்கான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் வெனிசுலா, சீனா மற்றும் ஈரானிடமிருந்து இராணுவ ஆதரவையும் நாடியுள்ளதாக குறித்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவிற்கும் வெனிசுலாவிற்கும் இடையிலான மோதலை எதிர்கொள்ள விரிவாக்கப்பட்ட இராணுவ ஒத்துழைப்பை கேட்டு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கிற்கு மதுரோ ஒரு கடிதம் அனுப்பியதாக கூறப்படுகிறது.